ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் vlog. நம்ம இன்றைக்கி டேஸ்டியான ஒரு லேடிஸ் ஃபிங்கர் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூட் பண்ணிவிட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் குமின் சீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 கார்லிக் நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே முதல்ல ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸு 2 பொட்டேட்டோ நான் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இது முதல்ல கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம லேடிஸ் ஃபிங்கர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேடிஸ் ஃபிங்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லேடிஸ் ஃபிங்கரில் இருக்கிற வழுவழுப்பு தன்மை மாறுறது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ இதில் வெண்டைக்காயில் உள்ள வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணி நம்ம இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இப்போ 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட ட்ரை லீஃப் தான் இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ சாஃப்டாக குக் ஆகலை. அதனால் நான் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் குக் பண்ண போகிறேன். நான் கட் பண்ணதை விட இன்னும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்கன்னா ஈவனாக ஒரே டைமில் குக் ஆகிரும். லேடிஸ் ஃபிங்கர் குக் ஆகும்போதே பாருங்கள், இப்போ குக் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.